ஆதவ் அர்ஜுனா மாதிரியான விஷங்களை பத்தி புரிஞ்சின்னு தெரிஞ்சுன்னு களை எடுக்கிறதுக்கு எங்க தலைவரை விட உலகத்துல வேற யாரும் கிடையாது. இப்ப விஜய் வந்து அங்க மாட்டின்னு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. அதுக்கு நாங்கள் தீர்வு காண்டு விடுவோம், இதற்கு நாங்கள் தீர்வு காண்டு விடுவோம் வீரவசனம் பேசுறோம். எங்க தலைவருடைய தொலைநோக்கு பார்வை 1% தெரியுமா? ஒரு பக்கம் பாஜகவை எதிர்கொள்ள வேண்டியது, இன்னொரு பக்கம் சாதி அமைப்பு பாமகவை எதிர்கொள்ள வேண்டியது, ஆணவ படுகொலை செய்யறதுக்காக லட்டப்பட கட்சிக்காரமா எல்லாருமே கடந்த 10 வருஷத்துக்கு நடந்த கொஞ்ச நெஞ்சமான கொலைகளோ கொஞ்ச நெஞ்சமான ஆணவ படுகொலை கிடையாது. மனிதர்களுடைய உளவியலே இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அரசியல் வந்து நிற்க முடியும், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அடையாளப்படுவோன்ற இந்த மனநிலைமைக்கு போயிட்டானுங்க. அப்படியே அப்பட்டமா பாஜக நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு காதலிச்ச ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து 6 பேர் 12 நாள் கற்பழிச்சு கர்ப்பமா இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய குழந்தை எடுத்து அவ்வளோ கொடூரமா கொண்டு போட்டானுங்களே. தமிழ்நாடே ஜல்லிக்கட்டுக்கு போராடிட்டு இருக்குது, அந்த பொண்ணுக்காக விடுதலை சிறுத்தைகள் தான் போராடிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில தருமபுரியில் நடத்தக்கூடிய கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு கேப்பார் மேப்பார் இல்லாம எல்லா கிராமங்களையும் குறிப்பா சொல்லப்போனா நாயக்கன் போட்ட எல்லாம் உளுத்தி போட்டானுங்க. எங்க இருந்து சார் இந்த தைரியம் வருது? விடுதலை சிறுத்தைகள் மேலேயோ பட்டியலின மக்கள் மேலேயோ இஸ்லாமிய மக்கள் மேலேயோ எந்த ஒரு மண்ணாங்கட்டி அக்கறையும் கிடையாது. இது தலைவர் விஜய்க்கே தெரியாது. ஆடு நனைதுன்னு ஓனா எழுதுதான். இங்க ஒவ்வொருத்தனும் தின கூலிகளா இருக்கிற பத்தியா இவன் தான் அந்த லாட்டரி டிக்கெட்டால அழிஞ்சு ஃபுல்லா போனது. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீலச்சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேக்கால இருந்து பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2000 இருந்தது போல திருமாவர்கள் வந்து இப்ப இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் இப்படி சொல்றாரு? அப்ப இருந்தது மாதிரி வீரியமா செயல்படல அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இப்படி சொல்றாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா பல கேள்விகளை கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒண்ணு, எனக்கு உண்மையிலேயே நம்ம கேட்கறது எப்படி இருக்குதுன்னா, ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு உழைப்புல இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஆட்களுக்கு அவ்வளோ மைக்க போட்டு இன்னைக்கு பேட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் இருக்கிறாங்க. அதே இடத்துல இன்னொரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களையோ 3ஆம் கட்ட தலைவர்களையோ இந்த ஊடகங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போது ஆதவ் அர்ஜுனா கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஊடகங்கள் போகிறாங்க. ஏதாவது தனிப்பட்ட பேச்சாற்றல், செயலாற்றல், வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில், இல்லை அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்போ இது பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் மனசில் என்ன வேதனை வருதுன்னா, என்னடா இவனுங்களாம் எப்படித்தாண்டா இவனுக்கு வரானுங்க, எந்த மாதிரியான அடிப்படையில் தான் இவங்க வராங்க? ஒரு ஜிம் ட்ரைனர் அப்படியே ஒரு லாட்டரி டிக்கெட் அடித்த உடனே அரசியல் அதிகாரத்துக்கு முதல்வர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு வரக்கூடிய இவங்களெல்லாம் நம்ம என்ன மாதிரி தான் நினைக்கிறது அப்படிங்கிற வேதனையில் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறான். ஆனால் ஆதவ் அர்ஜுனா இதே கேள்வியை யாரை பார்த்து கேட்டுறாருன்னா, தளபதி ஸ்டாலினுடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி பார்த்து கேட்கக்கூடிய சூழல் உருவாகுது. இன்னைக்கு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லா இளைஞர்கள் மனசுலையும் இதே வேதனை தான் இருக்குது. அப்போ உழைப்புக்கு உண்மையான அங்கீகாரம் கிடையாதா? இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து எத்தனையோ ரசிகர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த கேள்வி கேட்டுன்னு இருக்கிறான். அதுல எத்தனையோ பட்டியல் இளைஞர்கள் வெளியேற்றப்பட்டு உட்காந்துருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு கேள்வியா தெரியல. ஆதவ் அர்ஜுனா கேட்ட கேள்வி, சரி நீங்க கேட்ட கேள்வி பிரகாரம் பாத்தீங்கன்னா, இல்ல அவர் நிறைய விஷயம் சொல்றாரு சார். சிறுபான்மையினர் மக்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் வரவேற்கணும்ல. அதாவது நுனிப்புல் மேய்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த உலகத்துல யாருக்கு 10 பொருத்தத்தோட பொருத்தம் அப்படின்னா அப்படியே ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொருந்திடும். வெறும் நுனிப்புல் மேய்தல் மட்டும்தான் அவங்களுடைய இது. ஏட்டு சுரக்காய், அம்பேத்கர், பெரியார், அறிஞர் அண்ணா இதெல்லாம் வெறும் பெயர் சொல்லிலேயே வச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு டெப்தான ஆழம் இருக்காது, அந்த கருத்தியல் ஆழமே இருக்காது, மேலோட்டமானதே. அவங்களோட நோக்கம் ஒரு எமோஷனலை உருவாக்கி ஒரு தேர்தல் ஆதாயம் அடைகிறது தவிர வேற எதுவும் கிடையாது. எதன் அடிப்படையில மேலோட்டமா சொல்றாங்கன்னு சொல்றீங்க? எந்த கருத்தையும் நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு பேட்டி எடுத்து பாருங்க, ஒரு எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியல். எந்த பேட்டி வேணா எடுத்து பாருங்க.
நேற்று ஏதோ பத்திரிக்கையாளர் பேட்டின்றதுனால அந்த பெண்ணை காணும். இண்டிவிஜுவல் பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒன்று கையில் வச்சு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு அறிஞர் இப்படி காமிச்சிக்கணும் இப்படிலாம் இருக்க பார்த்தீங்கன்னா அதே தான் இவங்களோட அரசியல் பார்வையும் இந்த மாதிரி இருக்குது. 2000 இருந்த திருமா இன்னைக்கு இல்லைன்றாரு. இந்த 2000 இவர் எங்கே இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. உண்மையிலே இந்த தம்பி ஆதவ அர்ஜுனா 2000 என்னவா இருந்திருப்பார், எங்கே இருந்திருப்பார்? அப்போ இவர் லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்குமா அந்த ஏஜில்? இல்லைல்ல, ஜிம்முக்கெல்லாம் போன பிறகு தான் லாட்டரி டிக்கெட் அடிச்சிச்சு. அப்போது எல்லா இளைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிடுறதில்ல. இது வந்து ஒரு சொந்த உழைப்பில் இருந்தோ ஒரு சொந்த திறமையிலிருந்தோ வரலை, எல்லாமே பணத்தால் வாங்கப்பட்டது. எங்களை மாதிரி ஆட்களுடைய சந்தேகம் என்னென்னா, ஆதவ அர்ஜுனுடைய மாமியார் கோயம்புத்தூருக்கு மோடி வரும்பொழுது தங்க வால் பரிசு கொடுத்த அந்த அம்மையார், அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க, முன்னணி நிர்வாகியாக இருக்கிறாங்க. அவருடைய மருமகன் இவர் இன்னைக்கு தாவேக்கால இருந்துன்னு என்ன மாதிரியான செயல்முறை திட்டத்தை அவர் செயல்படுத்த விரும்புகிறார்? ஏற்கனவே திமுகவில் இருந்தார், அங்கே ஒரு செயல் திட்டம் இருந்தது, அவங்க அதை புரிஞ்சுக்கினாங்க. அடுத்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தார், இங்கே வந்தால் யாருக்கும் எதுவுமே தெரியாது, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலை பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தாரு. ஆனால் இங்கே எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா வந்து மிக நேர்த்தியான முறையில் அவரை அழகாக வெளியில் அனுப்பி விட்டாரு. இது வரைக்கும் எங்கள் கட்சியில் இத்தனை வருஷத்தில் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதிகபட்சமாக 1 மாதம் நடவடிக்கை எடுத்தது தான் வரலாறு. 6 மாதம் நடவடிக்கை அப்படின்னாலே கட்சி விட்டுட்டு வெளியில் போயிடுப்பா தம்பி அப்படின்றது தான் சூசகமாக அவர் 6 மாதம் சொல்லி வெளியில் அனுப்புனது. எங்களுக்கு A to Z எல்லாமே தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, உயர்மட்ட குழு நடக்கும்பொழுது எங்கள் கட்சியில் ஒரு 30லேருந்து 32 பேர் தான் உயர்மட்ட குழு, துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், பொதுச் செயலாளர், தலைவர், இவ்வளோதான். அப்படி இருக்கும்பொழுது இந்த தம்பி ஆதவ அர்ஜுனாக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. உட்காந்துருக்குமா அவர் உட்கார வச்சுக்கினே தான் தலைவர்கிட்ட நான் தான் பேசுகிறேன். நான் தலித்துக்கெல்லாம் நம்ம கட்சிக்கு வரவேற்கலாம், அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவங்கள கொஞ்சமாவது நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏற்கனவே SS பாலாஜி, ஷா நவாஸ் மாதிரியான தலித் அல்லாத தோழர்கள் தங்களை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அம்பேத்கரை உள்வாங்கி, பெரியாரை உள்வாங்கி, தலைவரை உள்வாங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்புன்றது சரி. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆட்கள் மேலோட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்றத ஒளிவு மறைவு பின்னாடிலாம் பேசல. தம்பி ஆதவ அர்ஜுனை அந்த கூட்டத்தில் உட்கார வச்சுக்கினே தான் தலைவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். ஒருத்தர் பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இத்தனை வருட அனுபவத்தில் தலித் மக்களுடைய உழைப்புனா என்ன, அம்பேத்கர் எதற்காக உழைச்சார் அப்படின்றது எல்லாம் எங்களுக்கு ரத்தம் வேர்வை எல்லாத்துலையும் ஊறி போன ஒரு போராட்ட காலத்தில் இருந்தே நாங்கள் தெரிஞ்சுக்கின பல்வேறு விஷயங்கள். ஆனால் அவர் தலித்துகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், தலித் முதல்வர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார். அவர் தான் அதுதாம்மா இவர் எல்லாருமே வந்து ஏட்டுச்சுரக்காய் வெறும் பேப்பரில் சர்க்கரைன்னு எழுதி வச்சுட்டு பேராசையை தூண்டி இவங்களுடைய ஆதாயத்தை அடையிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் வயசில் வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிறதுலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சின்ன வயசில் விற்கும் போது நான் வருவாங்க, ஐயா 5 கோடிங்க ஐயா, 5 கோடிங்க ஐயா. ஆனால் நோக்கம் 50 ரூபாய்க்கு அந்த சீட்டு விற்றுட்டு போயிடணும். 5 கோடி அவனுக்கு விழாது கடைசி வரைக்கும், விழுந்துதா இன்னொருத்தர் தான் நம்ம கொடுப்பாங்க. நோக்கம் 50 ரூபாய்க்கு விற்றுடணும், ஆனால் உனக்கு தூண்டுறத பேராசையை 5 கோடி அப்படின்னு சொல்கிறது. அதே தான் இன்னைக்கு அந்த பேராசையில் சிக்கின்னு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு தலைவர் விஜய் மேலே ஏற்படுது. ஏன்னா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் மனசில் இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் மிக அழகாக மேலோட்டமாவது சேர்த்துருக்கிறாரு. கொள்கை தலைவராக அறிமுகம். இந்த பசங்க தப்பி தறி மாறி ஒரு பாஜக பின்னாடியோ சாதிய பெரியர்களுடைய பின்னாடியோ போகாமல் ஒரு சமநிலைக்காவது இருக்கிறாங்க இல்லையா, நம்ம அந்த பாசிட்டிவை பார்க்குறோம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான விஷங்களை பற்றி புரிஞ்சின்னு தெரிஞ்சுன்னு களை எடுக்கிறதுக்கு எங்கள் தலைவரை விட உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. இப்போ விஜய் வந்து அங்கே மாட்டின்னு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். 2000 இவர் தலைவர் பார்த்துருப்பாரா? எங்கள் தலைவருடைய வீரியத்தை பற்றி தெரியுமா? 2000 கேட்குறாரு. 90களில் 90லேருந்து 99 வரைக்கும் தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவு இயக்கமா பலமுறை தடை செய்யப்படக்கூடிய இயக்கமா இருந்தது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எத்தனை பேர்
இங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஆயுள் தண்டனை கைதிகளாகவும் இன்னைக்கு சிறையில வாடிட்டு இருக்கிறான். அத்தனை பேருடைய உழைப்பு தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகாரம். பானை சின்னம் இன்னைக்கு வந்திருக்குதுன்னா இத்தனை பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்குது. அப்போ 2000 இருந்த தீவிரம் ஒரு வீரியம் எங்க தலைவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அருகதை ஒரு எல்லளவு கூட தம்பிக்கு கிடையாது. 99 நாங்கள் தேர்தல் பாதையில் காலை எடுத்து வச்ச உடனே சிதம்பரத்தில் 2.25 லட்சம் ஓட்டை வாங்கின ஒரு மாபெரும் தலைவராக தான் தலைவர் அறியப்பட்டவர். அது வரைக்கும் யாரு திருமா யாரு திருமா யாரு திருமான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு தலைவர். எங்களுடைய போராட்ட வடிவங்கள் எப்படி இருக்கும், எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும், எங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும், சாதி வெறியர்கள்கிட்ட எங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும், அரசியல் எதிரிகள்கிட்ட எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் எங்களுக்கு செதுக்கி 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 தனியாக தந்திருப்பாங்க. இதை ரொம்ப நம்ம அழகாக சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு பற்றி ஆதவ் அர்ஜுனா தம்பி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கிட்ட போயிட்டு ஒரே வார்த்தை கேட்க சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள்னா என்ன அப்படின்னு. மிக ஆழமா அற்புதமா எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சமீபத்தில் கூட அதை பத்தி விளக்கினார். எங்களுடைய கருத்தியல் ஆழம் எங்களுடைய நோட்டீஸ்ல தெரியும், எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய வலிமை எங்களுடைய கைதுல தெரியும். சிறை சிறுத்தைகள் ஓய்வெடுக்கும் அறை, புரியுதுங்களா? எரிபடும் சேரிகளிலிருந்து புறப்படும் வெப்பச் சூறாவளி, ஓலமும் ஒப்பாரியும் எங்களுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல. இந்த வரிகள் ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கள் தலைவருடைய வீரியத்திலிருந்து பிறந்த வார்த்தைகள். ஒன்று இது மாதிரி எங்ககிட்ட ஏகப்பட்ட வரிகள். இது எல்லாமே ஒவ்வொருத்தரையும் வெளியில கொண்டு வந்தது. என்னோடு வரும் தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்கின்ற கனவோடு வருபவர்கள் வராதீர்கள். இந்த தலைமுறை போர் புரியட்டும், வரும் தலைமுறை நாடாளட்டும். இந்த தலைமுறை நாம செத்தே போயிடலாண்டா, ஆனா வரும் தலைமுறை தலை நிமிர்வோடு இருக்கட்டும், வரும்போதே வாய்க்கரிசி போட்டுவாங்க அப்படின்னு கூப்பிட்டவர் தான் எங்க தலைவர். இதுதான் 2000 இருந்த தலைவர். அதெல்லாம் தம்பிக்கு தெரியுமா? அன்னைக்கு வந்த தோழர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படியே இருக்கிறோம். இடையில வந்த இந்த அற்ப பதறு தான் தலைவர் முதல்வராக்குறேன், ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலே ஒரே நாள்ல மேஜிக் வேலை பண்ணி காமிச்சிடுறேன், இப்படியெல்லாம் நுனிப்புல் மேய்தல் மாதிரி. 2000 வருஷமா இங்க ஒரு சிஸ்டம் இயங்குது. இந்த சிஸ்டத்துக்கு கீழே சிஸ்டத்துக்கு மேல ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டுக்கு கீழே ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்துக்கு கீழே ஒரு இஷ்யூ இருக்குது. நாங்கள் இந்த சிஸ்டத்தை உடைக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கான்செப்டை உடைக்கணும். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. இவங்க இந்த இஷ்யூ பேஸில் வரும் பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி அதுக்கு நாங்கள் தீர்வு காண்டு விடுவோம், இதற்கு நாங்கள் தீர்வு காண்டு விடுவோம் வீரவசனம் பேசுறது. எங்கள் தலைவருடைய தொலைநோக்கு பார்வை ஒரு பர்சன்டேஜ் தெரியுமா ஆதவ் அர்ஜுனாவுக்கு? நாங்கள் சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ன்றது சனாதனம், ஆரியம், பார்ப்பனியம், முதலாளித்துவம், பாசிசம், இது எல்லாம் சேர்ந்தது தான் மேலே இருக்கக்கூடிய கான்செப்ட். அந்த கான்செப்ட்லேருந்து உருவாக இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் சாதி மதம், இந்த கட்டமைப்புகள் எல்லாமே. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆணவ படுகொலை, குடிசைகள் எரிப்பு, வெட்டி படுகொலை செய்யறது, இது எல்லாமே இந்த இஷ்யூ பேஸில். இந்த இஷ்யூ பேஸில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ஒவ்வொரு வருடமும் எல்லா காலத்திலையும் எல்லா அரசியல் கட்சிகளாலும் நடத்தப்படக்கூடியது தான். ஆனால் யாரால எப்போ அதிகமாக நடக்குது, எப்போ கம்மியாக நடக்குது அப்படிங்கிறது ஒன்று. இதை மெல்ல மெல்ல மக்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாசிசத்தை, சனாதனத்தை அழிச்சு ஒழிக்கும் போது தான் நம்ம உண்மையான சனாதனத்தை அழிச்சு ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையாக மாறும். அதற்குண்டான படிகள் தான் இது எல்லாமே. ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா, சிறு சிறு வெற்றிகள் நம்ம அடைஞ்சின்னு போயினே இருக்கிறோம். உதாரணத்துக்கு கடந்த 10 வருஷத்தில் கட்சிகள், இயக்கங்கள், சின்ன சின்ன அமைப்புகள், லெட்டர் பேட கட்சிகள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அதன் மூலயமா தன்னை அடையாளப்படுத்திக்கின்னு தன்னை ஒரு சாதி தலைவரா காமிச்சுப்பானுங்க. உண்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? உண்டு பண்றாங்க. இப்போ கோகுல்ராஜ் படுகொலை அது எந்த அமைப்பை சார்ந்தது?
தருமபுரி கலவரம் எந்த கட்சியை சார்ந்தது? அந்த மாதிரி பல்வேறு சிறு சிறு இந்த சாதி அமைப்புகள் எல்லாமே அந்தந்த பகுதிகளில், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை அந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் இந்த தேவர் சாதி அமைப்புகள் சொல்லிட்டு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாருமே எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தலைவிரிச்சாடி இருந்தது. எத்தனை பேர் நாங்கள் எதிர்கொள்றது? ஒரு பக்கம் பாஜகவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், இன்னொரு பக்கம் சாதி அமைப்பு பாமகவை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், ஆணவ படுகொலை செய்யறதுக்காக ஒரு லட்டர்பட கட்சிக்காரர் எல்லாருமே கடந்த 10 வருஷத்துல நடந்த கொஞ்சம் நெஞ்சமான கொலைகளோ கொஞ்சம் நெஞ்சமான ஆணவ படுகொலை கிடையாது. மனிதர்களுடைய நம்ம மனிதனுடைய உளவியலே இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அரசியல் வந்து நிற்க முடியும், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம அடையாளப்படுவோன்ற இந்த மண்ணலைமைக்கு போயிட்டானுங்க. அரியலூர் நந்தினி படுகொலை அப்படியே அப்பட்டமா பாஜக நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு காதலிச்ச ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து 6 பேர் 12 நாள் கற்பழிச்சு அவளுடைய உள்ளாடைகளை கழட்டி அவளுடைய வாயை கட்டி அவளுடைய கர்ப்பமாக இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய குழந்தை எடுத்து அவ்வளோ கொடூரமா கொண்டு போட்டானுங்களே. 2017 தமிழ்நாடே ஜல்லிக்கட்டுக்கு போராடிட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்காக விடுதலை சிறுத்தைகள் தான் போய் போராடிட்டு இருக்கோம். அந்த கைவர்களை அதுக்கப்புறமா தான் கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு அமைப்பே முன்னின்று நடத்தும். அந்த மாதிரி இந்த 4 வருஷத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. எங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குவோம்னா, ஒரு அரசே ஊக்குவிக்கும் ஒரு சில விஷயங்களை, ஒரு காவல்துறை அதிகாரிகளே ஊக்குவிப்பான், மாவட்ட ஆட்சியரை முன்னிருந்து ஒரு சில விஷயங்களை செய்ய வைப்பான். அதிமுக ஆட்சியில் தருமபுரியில் நடத்தக்கூடிய கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு கேப்பார் மேப்பார் இல்லாமல் எல்லா கிராமங்கள்லையும், குறிப்பாக சொல்லப்போனால் நாயக்கன் கோட்டையில எல்லாம் அப்படி கொளுத்தி போட்டானுங்க. அங்கெல்லாம் போய் நாங்கள் நிற்கும்போது கண்ணில் ரத்தம் வராத குறையாதான் போய் நின்னோம். அப்படியே வடிச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. ஆனால் எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்குது, யாருமே இல்லை. இந்த வடிச்ச சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக உட்காந்த குழந்தைங்க அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எங்கே போய் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? உளவுத்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? ஒரு தனிநபர்கள் சண்டை வேணா உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு கும்பலோடு சேர்ந்து ஒரு ஊரையே எரிக்கிறான்ற போது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? இப்பவும் இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்கு. எத்தனை உதாரணம் சொல்லுங்க. வடக்காட்டுல கூட இப்போ வீட்டை எரிச்ச சம்பவம். இப்ப அதுக்கு தான் சொல்ல வரேன். வேங்க வயலாகட்டும், வடக்காடாகட்டும், இன்னும் தனிநபர்களுடைய பல கொலைகளாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான வடிவத்தில் வர வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அதாவது அரசு மெத்தனமா இருக்கும், அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலைகளா இருக்கும். இப்போ வேங்க வயல் அப்படின்னும் போது அங்க நடந்த பிரச்சனைகள் என்னன்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமானது. இப்போ வடக்காடு அப்படின்றது 2 தனிநபர்கள் பெட்ரோல் பங்கில் நடந்த பிரச்சனை, அது முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறமா இவனுங்க ஒரு 300 பேர் கொண்ட ஒரு டீமாக ஒன்று சேர்ந்து அதில் ஒரு வதந்தி பரப்பி முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த 4 இளைஞர்களை பட்டியலினத்தை சேர்ந்த இவங்க வந்து உள்ள கட்டி வச்சுட்டுக்கிறாங்க, போய் காப்பாற்றி கூட்டின்னு வரணும்னு ஒரு பொய் வதந்தியை பரப்பி அதனால இந்த 300 பேர் கன்சாலிடேட் ஆகி உள்ள போகிறோம். இப்படி தான் நடக்குது அந்த கலவரம். 2 கார் எரியப்படுது, 3 பைக்கு உடையப்படுது, இந்த மாதிரி. ஆனால் இதை செய்யணும்னே முன்கூட்டியே திட்டமிடுறது வேற. 2த்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். பெட்ரோல் பங்கில் நடந்த இஷ்யூக்காக இவன் போனான் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2009 இருந்தே கோயில் பிரச்சனை தான் மெயின். அதுக்கு இது ஒரு காரணத்தை காமிச்சிடுறான். ஆனால் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியோ ஒரு மாவட்ட ஆட்சியரோ இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அது. இது ஈஸியாக அவங்களால கையாண்டிருக்க முடியும், ஆனால் மெத்தனமாக இருப்பாங்க. எங்க இருந்து சார் இந்த தைரியம் வருது அவங்களுக்கு? வீடை கொளுத்தலாம், அவங்களோட பொருட்களை சேதப்படுத்தலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா போய் செயல்படுறதுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு இது வரைக்கும் யாருமே தண்டனைக்குள்ளானது கிடையாது. இப்போ பொள்ளாச்சி வழக்கில் எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க? தொடர்ச்சியா ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 3, ஒருத்தனுக்கு 2, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இத்தனை லட்சம் பணம். இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் எந்த அரசுமே நிறைவேற்றது கிடையாது. எங்க தலைவர் இது வரைக்கும் கேட்டு இருக்கிறது அதுதான், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனியா சட்டத்தை ஏற்றுங்க, அதற்குண்டான நீதியை உடனடியாக வழங்குங்க. தோழமையா இருந்தாலுமே எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் வெளிப்படுத்தி தான் இருக்கிறோம்.
எங்களோட வீரியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் திமுக விட்டு நாங்கள் வெளியில் வந்துடணும். எங்களுடைய நலன் அவங்களுடைய அக்கறை கிடையாது. நாங்கள் திமுக விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம்னா நடுத்தரில் நிற்போமா இல்லை அரசவைக்கு போவோமா, அது அவங்களுக்கு அவசியம் இல்லை. திமுகவை பலவீனப்படுத்தணும், அது பாஜகவினுடைய அஜெண்டா. அதை நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களை தவிர்த்துட்டு மற்ற மாநிலங்கள்லையும் நாங்கள் லாட்டரி டிக்கெட் விற்க முடியும். இவ்வளவுதான் அவங்களோட நோக்கமே. விடுதலை சிறுத்தைகள் மேலேயோ பட்டியலின மக்கள் மேலேயோ இஸ்லாமிய மக்கள் மேலேயோ எந்த ஒரு மண்ணாங்கட்டி அக்கறையும் கிடையாது. இது தலைவர் விஜய்க்கே தெரியாது. அவங்க எத்தனை ஸ்டேட்ல என்னவா இருக்கிறாங்க, பாஜக ஆள்ற எல்லா ஸ்டேட்லையும் இவங்க தான் இருக்கிறாங்க, இது கூட அவருக்கு தெரியாது. திமுக இவருக்கு என்ன பிரச்சனை? திமுக தானே இவர் இருந்தாரு. 2015 வேலை செஞ்சுதான் இவர் தானே சொல்றாரு. 2021 முதல்வர் ஆக்கணும் தான் இவர் தானே சொன்னாரு. இவரோட நோக்கம் என்ன? வெற்றி பெற்ற பிறகு லாட்டரி டிக்கெட் விற்கிறது எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இன்னொரு விஷயமா சொல்றாரு, திருமாண்ணையே வந்து திமுக வந்து சமூக நீதி கட்சின்னு சொல்லணும், நீங்க போராட்டம் நடத்துறதுக்கெல்லாம் காவல்துறையால அனுமதி வந்து மறுக்கப்படுது, அப்படி இருந்தும் வந்து 2 நாள் கழிச்சு போராட்டம் முடிஞ்சு அவங்களே போய் சமூக நீதி கட்சியை அடையாளப்படுத்துறீங்க. 2021 முதல்வர் ஆக்கிட்ட பிறகு இவங்களோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, மறுபடியும் தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்டு விட்டுணுன்றதுக்காக. ஆனால் தளபதி முடியாது, ஏற்கனவே எடுத்து போட்டதாகவே இருக்கட்டும், கொடுக்க முடியாது. இவ்வளவுதான் இந்த சிக்கல். அங்க வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கிருந்து மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த பிறகு இங்கே தான் நடந்துச்சு. உடனடியாக எம்பி ஆயிடணும், எம்பி ஆகி பாஜக போய் சேர்ந்துடணும். ஒரு எம்பி இங்க ஜெயிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக போய் சேர்ந்துனா இருக்கும். எவ்வளோ பெரிய கேடு விளைஞ்சிருக்கும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து தான் எங்கள் தலைவர் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும், எதை வாங்கணுன்றதை முடிவு பண்ணி வச்சார். இப்போ சமூக நீதி அரசு ஏன் இவர் சொல்றாரு அப்படின்ற கேள்வி இதுதான். நோக்கம் லாட்டரி டிக்கெட் விற்கணும், திமுக அரசை கவிழ்க்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு கட்சி வந்துடுச்சுன்னா, ஆட்சி வந்துடுச்சுன்னா நம்ம மறுபடியும் இங்கே லாட்டரி டிக்கெட் விற்கலாம். பச்சையாக சொல்லப்போனால் இது தவிர வேற எதுவும் கிடையாதுமா. ஆடு நனையுதுன்னு ஓனா எழுவுதான். இங்கே ஒவ்வொருத்தனும் பீடி சுத்துறவன், மூட்டை தூக்குறவன் எல்லாம் தின கூலிகளாக இருக்கிறான். பற்றியா இவன் தான் அந்த லாட்ரி டிக்கெட்டால் அழிஞ்சு ஃபுல்லாக போனது. இது எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்துன்னு போயிட்டு ஆய்வு பண்ணி இந்த அம்மையார் மாதிரி, இந்த அம்மையார் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் அந்த அம்மா ஒரு புண்ணியவதி தான் சொல்லணும். அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஒரே நைட்டில் அது எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாங்க. இவங்க மாமனார் தூக்கி வேலூர் ஜெயிலில் தான் அடிச்சு வச்சுட்டாங்க. இந்த அம்மா தான் போட்டுச்சு தூக்கி. அதோடு தமிழ்நாட்டில் ஒழிச்சிச்சு. அதனால தான் டிஎம்கேவில் மறுபடியும் கொண்டு வர முடியல. அது ஏடிஎம்கே அழிச்ச விஷயம். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இது இல்லாமல் அதிமுக இல்லாமல் திமுக இல்லாமல் பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா ஆல்ரெடி பாஜகவினுடைய மாநிலங்கள் எல்லாம் இவங்களுடைய லாட்டரி தான் போயின்னு இருக்குது. ஈஸி. நோக்கம் 50 ரூபாய், பேராசை 5 கோடி. நோக்கம் லாட்டரி டிக்கெட் விற்கிறது, பேராசை முதல்வர் ஆக்குறேன், துணை முதல்வர் ஆக்குறேன். இது இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.